வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். என் பேர் சேகர். நான் ராமேஸ்வரத்திலிருந்து வரேன். எனக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்களோட பழகி இருக்கிறேன். திரும்ப மூட பழக்க வழக்கங்களை அவங்க தடுக்கிறாங்க. இடையில கூட ஐயா அவர்கள் திருச்சியில் ஒரு பெரிய மாநாடெல்லாம் போட்டு அந்த அகோரி மணிகண்டனுக்கு எதிராக பிரச்சாரங்கள் பண்ணி அதில் கூட அந்த புத்தகங்கள்லாம் கூட நான் வித்திருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, உலகத்தில் இஸ்லாமியர்களுடைய ஒரு முக்கியமான ஸ்தலம் மெக்கா மதினா. அந்த மெக்கா சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா உலகத்திலே முஸ்லீமுடைய சட்ட திட்டங்களை அந்த குரான் என்ன சொல்லுதோ அதன்படி வாழக்கூடிய மனிதர்கள், அங்கே உள்ள அரசாங்கம் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்துறாங்க. அது உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு தேசமாக என்னுடைய பார்வையில் நான் கருதுகிறேன் அதை. ஆனால் அங்கே இந்த ஹக்பா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இந்த மக்காவில். அந்த கருப்பா ஒரு சதுரமா இருக்கு. அது டிவியில எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதுல சைத்தான் அப்படின்னு சொல்லி கல்லெறிகிறாங்க. அந்த பழக்கம் ஒரு அதாவது நடைமுறையில மக்களால் ஏற்படுத்தக்கூட ஒரு மூட பழக்கமா இல்ல அந்த விஷயம் நம்ம குரான்ல அது மார்க்க ரீதியா அங்கீகரிக்கப்படுதா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நீண்ட நாள் சந்தேகம். அதுக்கு விளக்கம் தர முடியும். அதாவது மக்காவுல ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய சடங்குல ஒரு சடங்காக சாத்தானுக்கு கல் எறிதல் அப்படின்னு ஒண்ணு நடத்துவாங்க. சின்ன சின்ன 7 கற்களை, சின்னதுன்னா ஒரு வேப்பங்கொட்டை சைஸுக்கு சின்ன அளவுல ஒரு 7 கல்லை எடுத்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன செய்வாங்க, எறிவாங்க. அது சைத்தானுக்கு கல் எறிதல் அதுக்கு பேரு. இது எந்த அடிப்படையில் வந்தது, இது நிஜமா மார்க்கத்தில் உள்ளதா அல்ல அவங்களா உண்டாக்கி கொண்டதா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஆனா அதுல இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அந்த சதுரமா கருப்பா ஒரு கல் ஒண்ணு இருக்குங்கிறாங்க. அது இல்ல, அது இருக்கு. அது காபாவுல பதிக்கப்பட்ட கல். அங்க எறிய மாட்டாங்க. கல் எறிகிற இடம் 3 இடம் இருக்குது, அங்க எறிவாங்கன்னு வைங்களேன். இதனுடைய அம்சம் என்ன என்று கேட்டால், இந்த ஹஜ்ஜிக்கு நாங்க போறோம் இல்லையா, ஹஜ்ஜிங்கிற கடமைக்கு போறோம். ஹஜ்ஜிங்கிறதுக்காக நாங்க மக்காங்கிற அந்த நகரத்தை நோக்கி போறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அந்த மக்காவில் உள்ள அந்த ஆலயம் தான் முதல் மனிதர். நான் சொன்னேன்ல, ஒரு மனிதர்ல இருந்து அல்லாஹ் உலகத்தை படைச்சார்ந்து, அந்த முதல் மனிதர் அல்லாவை வணங்குவதற்கு கட்டிய பள்ளிவாசல். உலகத்திலேயே முதலில் இறைவனை வணங்குவதற்கு கட்டப்பட்ட ஆலயம் அதுதான். அப்படிங்கிறதுக்காகத்தான் இங்கே நாங்க என்ன செய்யறோம், இறைவனை வணங்குறதுக்கு முதல் பள்ளிவாசலா இருக்குது, அங்க போகணுமே என்று இறைவன் கட்டளையிட்ட காரணத்தினால போறோம். அது ஹஜ்ஜிக்கு போறதுடைய முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஆபிரகாம் சொல்லி கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. நாங்க இப்ராஹிம் சொல்லுவோம். இப்ராஹிம் என்கிற பெயர்ல ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நபி, நபிகள் நாயகத்துடைய முன்னோடியவர், பாட்டன்மார்கள் வரக்கூடியவர். அப்ப இப்ராஹிம் ஒரு தீர்க்கதரிசி தான் அந்த மக்காங்கிற ஒரு நகரத்தை உருவாக்குறார். அவருடைய பிள்ளை எங்க குடியமர்த்துறாரு. அவர் பிள்ளை எங்க குடியமர்த்தின பிறகு பாலைவனமா அது இருக்கிறது. பாலைவனத்தில் கொண்டை மனைவியையும் ஒரு கை குழந்தையும் விடுறாரு. தண்ணியே இல்ல. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டா, இறைவனுடைய அற்புதமாக தண்ணிக்கு குழந்தை துடிக்கும் பொழுது ஒரு வானவர் அந்த இடத்துல தரையில் அடிச்ச உடனே தண்ணி பீரிட்டு வருது. அந்த தண்ணி அந்த குழந்தையை கொடுத்தாங்க. அந்த இடம் தான் இந்த ஜம்சம் இன்னைக்கு நம்ம புனித நீராக மக்காவில இருந்து எடுத்துட்டு வர்றாங்க இல்லையா, அந்த தண்ணி ஜம்சம் தண்ணி என்பது. இது இறைவனுடைய ஆற்றலால் உருவான தண்ணி என்பதற்கு அந்த ஜம்சம் பெரிய ஆதாரமா இருக்கு. ஏன்னா அந்த ஜம்சம் மக்காவில் இருக்க ஜம்சம் கிணறு இருப்பது ஒரு பாலைவனத்தில். பாலைவனத்தில் நிலத்தடி நீர்லாம் இருக்காது, கம்மா ஏரி அதெல்லாம் இருக்காது. மழையும் வருஷத்துக்கு ஒருக்கா கூட பெய்யாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மழை பெஞ்சால பெரிய ஆச்சரியம். அங்க நிலத்தடி நீர்லாம் இருக்காது. அந்த இடத்துல அந்த சம்சம்ங்கிற அந்த கிணறை வெட்டி அந்த கிணத்திலிருந்து தண்ணீரை எடுத்து 30 லட்சம் பேர் தினசரி இந்த மக்காவுல போய் பாத்தீங்கன்னா தினசரி எவ்வளவு பேர் கலந்துருக்கிறாங்க. ஹஜ்ஜிக்கும் போவாங்க. ஹஜ்ஜி இல்லாத காலத்தில் இன்னைக்கு போனாலும் அங்க என்ன செய்வாங்க, 20 லட்சம் பேர் குறையாம இருப்பாங்க. ஹஜ்ஜி நேரத்தில் 30 லட்சம் பேர். இவ்வளவு பேருக்கும் குடிநீர் சப்ளை அதுதான். குடிநீருக்காக வேண்டிய ஒரு சின்ன ஒரு கிணறு. இது ஒரு அதிசயம்னா நின்று முடிஞ்சு போன அதிசயம் கிடையாது. பல 100 வருடங்களாக அனைவருக்கும் ராட்சச பம்ப் போட்டு எடுக்கிறான். கிணத்துல இறங்குனா முழங்கால் அளவுக்கு தான் தண்ணி. கிணத்துல இறங்கி பார்த்தீங்கன்னு வைங்க,
தண்ணியுடைய அளவு எவ்வளவுன்னு கேட்டா முட்டுக்கால் நிறைக்காது, அந்த தண்ணி தான் இருக்கிறது. எடுக்க 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 அது குறைய மாட்டேங்குது. எங்க இருந்து வருது? நிலத்தடி நீர் இல்ல, ஏரி இல்ல, ஆறு இல்ல, குளம் இல்ல, ஊறி வருவதற்கு ஒண்ணுமே இல்ல. இது போக என்ன செய்யறாங்கடா, இத கேன் கணவர் எடுத்துட்டு வர்றாங்க. இந்த தண்ணிய ஹஜ்ஜிக்கு போனவங்க என்ன செய்யறாங்க, அவங்கவுங்க 25 லிட்டர் 30 லிட்டர் கையில கொண்டு வர்றாங்க. அப்போ 30 லட்சம் பேரும் டெய்லி அந்த தண்ணி யூஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றாங்க. அவ்வளவு பேருக்கு அந்த தண்ணி சப்ளை ஆகுறது. அது போக என்ன செய்யறா, மக்காவுல இருந்து மதீனாங்கிறது 300 கிலோமீட்டர் இருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு பைப்பு போட்டு அந்த மதீனாவில் உள்ள பள்ளிவாசல்ல உள்ள அந்த தண்ணி தான் சப்ளை, குடி தண்ணி இருக்கு. இதைத்தான் எல்லாருமே அங்கேயும் சாப்பிடுறாங்க. அந்த 2 நகரங்களுக்கும் இந்த தண்ணீர் தான் யூஸ் ஆகுது. அப்ப அந்த ஆபிரகாம்ங்கிற அந்த தீர்க்கதரிசி இருக்காரு இல்லையா, அவரை மையமா வைத்து தான் அந்த ஹஜ்ஜி கடமை உண்டாகுது. அவர் தான் இந்த காபத்துல்லாவை 2வது தடவை கட்டுறாரு. காபாங்கிற ஒரு ஆலயத்தை ஆதம் என்பவர் முதல்ல கட்டுறாரு, சிதிலம் அடைஞ்சிருச்சு. பிறகு ஆபிரகாம் என்பவரை கொண்டே அல்லாஹ் குடியமர்த்தினான். உன் பிள்ளைய கொண்டே குடியமர்த்துண்டு அங்க தண்ணி உண்டானோன்னு ஊர் உண்டாயிரும். எப்போதுமே ஒரு ஊர் உண்டாவதுக்கு என்ன இருக்கணும், தண்ணி இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த இடத்துல இப்படி மக்கள் குடியேற ஆரம்பிச்சிருவாங்க. இப்ராஹிம் என்பவரை வைத்துத்தான் அந்த ஊரே உண்டானது. அப்ப அந்த இப்ராஹிம் என்ன பண்றாருன்னு கேட்டா, தன்னுடைய ஒரு மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று இறைவன் ஒரு கனவுல காட்டப்படுகிறது. எதுக்கு காட்டப்படுதுன்னா, அந்த காலத்துல நரபலி இட்டாங்க. கடவுளுக்காக வேண்டி மனுஷனை கொண்டே அறுத்து பலியிடுறது. அதாவது புதையல் வேணுங்கிறதுக்காக, பதவி வேணுங்கிறதுக்காக, நோய் தீரணும் என்பதற்காக தன்னுடைய பிள்ளையை யார் வீட்டு பிள்ளையை கடத்திட்டு போய் என்ன செய்வாங்க, அறுத்து கடவுளுக்கு பலியிடுவார்கள். நரபலி, மனித பலி. நரண்டா மனுஷன், நரபலினா மனித பலியிட்டு கொண்டிருந்தார்கள். அப்ப இதை தடுப்பதற்காக இறைவன் என்ன பண்றான்னு கேட்டா, ஆபிரகாமுக்கு கட்டளையிடுறான், உன் மகனை அறுத்து பலியிடு. அறுத்து பலியிடுறதுக்காக கூட்டிட்டு போறாரா, அறுக்க போகும்போது நிறுத்து, இந்த ஆட்டை பலியிடு அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை பலி எடுக்கிற மாதிரி காட்டி அதை திருத்ததுக்கு மாற்றி அமைக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆட்டை பலியிடுன்னு சொன்ன உடனே இந்த மனிதனை பலியிடணும்னு ஒரு நோய் இருந்துச்சுல, அந்த நோய் அந்த மக்கள்கிட்ட மறையுது. ஓ இப்படி அப்படி செய்யலாமே, ஏன் மனுஷனை பலியிடணும், ஒரு ஆட்டை பலியிடலாமே. இந்த நரபலியை ஒழிப்பதற்காக வேண்டி இந்த ஆபிரகாம் மகனா இருக்கிற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி இறைவன் என்ன செஞ்சாரு, தன்னங்க நம்புறோம். அப்ப அந்த ஆபிரகாம் மகனை அழைத்து கொண்டு போகும் பொழுது 3 இடங்கள்ல சாத்தான் குறுக்கிட்டு, ஏப்ப உன் பிள்ளை நீ அறுக்க போற, கடவுள் சொன்னா நீ கேட்கணுமா, இது தேவையா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா, கல் எடுத்து எறிகிறார். சாத்தானே போ, என்னுடைய இறைவன் கட்டளை நான் செஞ்சு தீருவேன் அப்படின்னு ஒரு 3 இடத்துல சைத்தான அவர் எரிஞ்சு விரட்டுறாரு. 3 இடங்கள்ல. அந்த இடங்கள்லாம் இப்ப நாங்க என்ன செய்யறோம்னு கேட்டா, அந்த இடம் வந்த உடனே நாங்கள் இறைவனுடைய கட்டளையை செய்யும் பொழுது சாத்தான் தடுக்க வந்தால் ஆபிரகாம் எப்படி கல்லால் எரிந்து விரட்டினாரோ அந்த மாதிரி நாங்களும் விரட்டுவோம் அப்படின்னு ஒரு உறுதி ஏற்படுத்துவதற்காக வேண்டி நாங்கள் அதை செய்யறோம். அது சாத்தான் கிடையாது, அது ஒரு கல்லு அடையாளம் தான். இப்ராஹிம் என்கிற ஒரு இறை தூதருக்கு சாத்தான் முன்னாடி வந்து நின்று, சைத்தான் முன்னாடி வந்து அந்த பலியிட போறதை தடுக்க பார்த்தான். இறை கட்டளை நிறைவேற்றாத அப்படின்னு தடுக்க முன் வந்தான். அவர் அதுக்கு கட்டுப்படலை, ஜெயிச்சார். அப்ப அந்த மாதிரியான ஒரு உறுதிமொழிய ஒரு சிம்பாலிக்கா உணர்த்துவதற்காக வேண்டி சைத்தான போய் அடிக்கல. எங்களுடைய இறை பணியில தடுப்பதற்கு சைத்தான் வந்தால் இப்ராஹிம் எப்படி கல்லால் எரிந்து விரட்டினாரோ அந்த மாதிரி நாங்களும் விரட்டுவோம் என்று நினைத்து கொண்டு அது எரிகிறது. அது சைத்தான் என்று எரிவதில்லை. அந்த இடத்தில் அவர் எரிந்தாரு. நாங்களும் சைத்தானுக்கு கட்டுப்பட மாட்டோம், சைத்தான் சொல்றத கேட்க மாட்டோம், இறைவன் சொன்னதான் நாங்க கேட்போம் என்று காட்டுவதற்காக. ஏன்னா இப்ராஹிம மையமா வச்சுதான் அந்த எல்லாமே உண்டா இருக்கிறது. அந்த நகரம், அந்த ஆலயம், அந்த கிணறு, அந்த அவர் தங்கின இடம் எல்லாமே அந்த ஹஜ்ஜில் உள்ள எல்லாமே இப்ராஹிம்ங்கிற அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வச்சுதான் இருக்கிறது. அதனாலதான் அவர் எப்படி அந்த சைத்தானை வந்து எரிஞ்சு விரட்டினாரோ அந்த மாதிரி விரட்டுவோம். இது மாதிரி இன்னொன்னு புரிஞ்சுக்கிறா சொல்றதா இருந்தா, அங்க சஃபாண்டு ஒரு மலை குன்று, மறுவாண்டு ஒரு 2 மலை இருக்கும். மக்காங்கிற நகரத்துல சின்ன குன்று, சஃபாண்டு ஒரு குன்று, மறுவாண்டு ஒரு குன்று. அப்ப இந்த குழந்தையோட போய் அவர் மனைவியை தங்க வச்சார்ல இப்ராஹிம், அந்த அம்மா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, குழந்தை தாகத்துல துடிக்கும் போது சஃபாங்கிற குன்றுல ஏறி யாராவது போறாங்களான்னு பாக்குறாங்க. பிரயாண கூட்டம் ஏதாவது போகுதா, தண்ணி வச்சிருப்பாங்களே, குழந்தை துடிக்குதான்னு பாக்குறாங்க. யாரும் தென்படல. ஓடி வந்து மறுவாங்கிற மலையில ஏறுறாங்க. அந்த மலையில ஏறி பாக்குறாங்க, எதுவும் தென்படல.
இப்படி அவங்க என்ன செய்யறாங்க, சஃபா மர்வா சஃபா மர்வான்னு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் இந்த அற்புதமான முறையில் நீரூற்று உண்டாகி போச்சு. இப்ப எங்களுக்கு நாங்க என்ன செய்வோம்னு கேட்டா, ஹஜ்ஜிக்கு போறவங்க நாங்களும் அந்த மலையில ஓடுவோம். அப்படி அந்த அம்மா எப்படி சஃபாவிலிருந்து மருவாவிலிருந்து சஃபாவுக்கு போனார்களோ அதே மாதிரி என்ன செய்யறது, அவங்களுடைய தியாகத்தை மெச்சுவதற்காக வேண்டி, அவங்களுடைய தியாகத்தை என்ன தன்னந்தனியா பாலைவனத்தில் கொண்டே தங்க வைக்கும் பொழுது கூட தைரியமா அந்த அம்மா தங்கினாங்க. அந்த மாதிரி ஒரு உறுதிப்பாடு வரணும் என்பதற்காக செய்யறோம். அதுல ஆபிரகாம் என்றவருடைய வாழ்க்கையில் நடந்த தியாகங்களை மதித்து அதிலிருந்து நம்ம பாடம் படிக்கிறதுக்காக வேண்டி, அவர் மூலம் அந்த ஏகத்துவ கொள்கை எல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது. அதுக்காக வேண்டி செய்யற ஒரு சடங்கு தான் இந்த கல் எறிதல் என்பது. சைத்தான எறியறது இல்லை, அங்க சைத்தானும் கிடையாது. சைத்தான நாங்க எறிவோன்னு ஒரு உறுதிமொழி எடுக்கிறது.